இன்னைக்கு நாள்ல மட்டும் கோல்டோட பிரைஸும் சரி, சில்வரோட பிரைஸும் சரி ரொம்ப லெவல்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு மட்டும் கிட்டத்தட்ட ரூ. 520 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்காமா. ஸோ அது மட்டும் இல்லாம வெள்ளி வந்து கிலோவுக்கு ₹5000 வந்து ஏறி இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு வந்து நியூஸ் வருது. ஸோ இந்த வேகத்துல வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ்லாம் வந்து இந்த மாதிரி பிரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா கோல்டை பொறுத்தவரையும் ஒரு நியூ ஹையை வந்து ஹை லெவலுக்கு போறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஸோ இப்போ இருக்கிற அந்த ப்ரைஸில் வந்து வாங்குறது சரியாக, அதாவது கோல்டு வாங்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இன்னைக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது, ஸோ இன்னைக்கு கோல்டோட ப்ரைஸ் இவ்வளோ உயர்ந்திருக்கு அப்படின்னா என்ன ஆக்சுவல் ப்ரைஸஸ், இல்லை இன்னும் கொஞ்ச நாள் வந்து நம்ம வெயிட் பண்ணி ஸோ கம்மியானதுக்கப்புறம் வாங்கலாமா, ஸோ இன்னைக்கு கோல்டு வாங்க போறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஸோ கோல்டோட ப்ரைஸ் எவ்வளோ இன்னைக்கு இருக்கு, ஸோ என்ன மாதிரி ரீசன்னால இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படி எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஸோ இன்னைக்கு கோல்டு அண்ட் சில்வருடைய ப்ரைஸ் அப்டேட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சென்னை மார்க்கெட் ரேட் என்னன்னு பார்த்துட்டோம் அப்படின்னா இன்னைக்கு கோல்டோட ப்ரைஸ் வந்து திரும்பவும் இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு. 22 கேரட்டோடைய கோல்டோட ப்ரைஸ் ஒரு பவுனுக்கு ரூ. 560 வந்து இன்க்ரீஸ் ஆகி இப்போ ரூ. 1,05,760 வந்து சேல் ஆயிருக்கு. அதாவது ஒரு கிராம் வந்து கிட்டத்தட்ட ரூ. 13,220 வந்து இப்போதைக்கு சேல் ஆயிட்டு இருக்கு. அது மாதிரி 24 கேரட்டோடைய அந்த கோல்டோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னா ஒரு கிராம் வந்து சுமார் ரூ. 14,422 வந்து சேல் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரி சில்வர் மார்க்கெட்லையுமே ஒரு பெரிய ஜம்ப் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். என்ன அப்படின்னா சில்வரோட ப்ரைஸும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரே நாளில் இன்னைக்கு மட்டும் கிலோவுக்கு ரூ. 5,000 இன்க்ரீஸ் ஆகி கிட்டத்தட்ட ரூ. 2,40,000 வந்து சேல் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ ஒரு கிராமோடைய சில்வர் ப்ரைஸ் வந்து ரூ. 240. ஸோ அதனால இன்னைக்கு நீங்க வந்து ஜுவல்லரி வாங்க பிளான் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த ப்ரைஸ் மூமெண்ட்டை வந்து நீங்க கவனிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏன் வந்து கோல்டோட ப்ரைஸ் இவ்வளோ இன்க்ரீஸ் ஆச்சு இந்த ஒரே நாளில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த விலைக்குமே வந்து இதோடைய முக்கிய ரீசனாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த அமெரிக்கா ஈரான் ஜியோ பொலிட்டிக்கல் அந்த டென்ஷன் தான். ஸோ இந்த ரெண்டு கண்ட்ரீஸுமே இடையே ஏற்பட்டு இருக்க இந்த ஒரு டென்ஷன் ரீசன்னால அது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷனல் அளவில் அந்த இன்டர்நேஷனல் வேர்ல்டு மார்க்கெட்லையுமே வந்து ஒரு அன்சர்டனிட்டியுமே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்படி குளோபல் அளவில் பெரிய பெரிய கான்ஃப்ளிக்ட் வந்ததுனால இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டாக்ஸு, கிரிப்டோ, ஸோ இந்த மாதிரியான ரிஸ்க் அசெட்ஸை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அதுல இருந்து பணத்தை எடுத்துட்டு வந்து திரும்பவும் கோல்டு மாதிரியான ஒரு சேஃப் ஹெவன் அசெட்டுக்கு மட்டும் ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து எப்பயுமே நடக்கும். ஸோ அதனால தான் கோல்டோடைய டிமாண்ட் வந்து அதிகரிக்கும். ஸோ டிமாண்ட் அதிகரிச்சுன்னா கோல்டோட ப்ரைஸ்மே வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் க்ரூட் ஆயிலுமே வந்து கோல்டுக்கு சில கனெக்ஷன் இருக்கு. ஸோ க்ரூட் ஆயிலுக்கும் கோல்டுக்கும் என்ன மாதிரியான கனெக்ஷன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும். ஸோ கோல்டோட ப்ரைஸ், அதாவது கோல்டோட ப்ரைஸ்க்கும் ஆயில் ப்ரைஸ்க்கும் என்ன மாதிரியான கனெக்ஷன், அதாவது இப்போ டாலருக்கும் கோல்டுக்கும் கனெக்ஷன் இருக்குன்னு சொல்றீங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி அன்சர்டனிட்டி வந்துச்சு அப்படின்னா கோல்டோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ க்ரூட் ஆயிலுக்கும் கோல்டுக்கும் என்ன மாதிரியான கனெக்ஷன் அப்படின்னா இதுவுமே ஒரு சிம்பிள் லாஜிக் தான். மிடில் ஈஸ்ட் டென்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா க்ரூட் ஆயிலுடைய அந்த சப்ளை வந்து இம்பாக்ட் ஆகும். ஸோ மார்க்கெட்டுமே வந்து ஒரு ஃபியர் அப்படி ஒரு பேனிக்கான சிச்சுவேஷனில் தான் இருக்கும். ஸோ அதனால க்ரூட் ஆயிலோட அந்த ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஆயில் விலை வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் உயரும், மேனுஃபேக்சரிங் காஸ்ட் உயரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்ஃப்ளேஷனுமே வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இன்ஃப்ளேஷன் அதிகமாச்சு அப்படின்னா கேஷோட வேல்யூ வந்து கம்மியாகும். ஸோ அதனால இன்வெஸ்டர்ஸ் வந்து கோல்டுக்கு சேஞ்ச் ஆகுவாங்க. ஸோ இதனால தான் ஆயில் மார்க்கெட்டில் ஏதாவது நடந்துச்சு அப்படின்னாலும் கோல்டு மார்க்கெட்டுக்குமே ஒரு இம்பாக்ட் இருக்கும். ஸோ ரெண்டுக்குமே வந்து ஒரு டைரக்ட் கனெக்ஷன் இல்லைனாலும் இன்டைரக்ட் கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கோல்டோட ப்ரைஸை பொறுத்தவரையும் இந்த வார் மட்டும் டிசிஷன் கிடையாது. அதே மாதிரி இந்த யூஎஸ் டாலருடைய ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கு, யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வுடைய அந்த ரேட் டிசிஷன், அப்புறம் சென்ட்ரல் பேங்க்ஸ் அதிகமாக கோல்டு வாங்குறது, ஸோ கோல்டு ETF இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் இந்தியாவில் இந்த வெட்டிங் சீசன்லாம் டிமாண்ட். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லுமே வந்து கோல்டு ரேட்டு டைரக்டாக வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், கோல்டு ரேட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ கோல்டை பற்றி பேசணும். சில்வர் ஏன் வந்து இவ்வளோ இப்போ கிலோவுக்கு ₹5,000 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா ஏன் இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா கோல்டு மட்டும் கிடையாது, சில்வரும் ஒரு பெரிய அளவில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இன்னைக்கு அளவில் பார்த்தோம் அப்படின்னா. ஏன் அப்படின்னா சில்வரை பொறுத்த வரையும் நம்ம வந்து ஜுவல்லரியாக கம்மியாக அளவில் வாங்கினாலுமே அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுடைய அந்த மெட்டல் மட்டும் கிடையாது. இது வந்து சோலார் பேனல்ஸு, எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸு, எலக்ட்ரானிக்கல் மேனுஃபேக்சரிங், அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன், ஸோ இப்படி பல இண்டஸ்ட்ரியுக்கு சில்வர்ஸ் வந்து அதிகமாக யூஸ் ஆகுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் வந்து அதிகமாச்சு அப்படின்னா கண்டிப்பான முறையில் சில்வரோட ப்ரைஸும் வந்து வேகமாகவே இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அதனால் கோல்டு மாதிரி சில்வரும் வந்து இப்போ ஒரு பையிங் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாகிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போதைக்கு கோல்டு அண்ட் சில்வர் இப்போலாம் நம்ம வாங்கலாமா அப்படின்னு கேட்டால் இந்த ரேட்டில் ஆக்சுவல் ப்ரைஸ் இந்த ரேட்டில் வாங்கணும் அப்படின்னா ஜுவல்லரி பர்பஸாக வாங்குறீங்க அப்படின்னா தேவை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கலாம். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்னால் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ஒன் டைமில் தங்களோட முழு பணத்தையுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் கோல்டு
ETF, அதே மாதிரி டிஜிட்டல் கோல்டு, ஸோ அதே மாதிரி பேஸ்ட் பையிங், ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாரும் சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இப்போ ஜியோ பொலிட்டிக்கல் நியூஸை பொறுத்த வரையும் கோல்டு ப்ரைஸ் தினம் வந்து ஒரு வேலட்டைல தான் இருக்கு. அதே மாதிரி ஒரு பெரிய அளவில் சேஞ்சஸ் நடந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ அடுத்த கோல்டு ப்ரைஸ் என்ன மாதிரி ஆகும் அப்படின்னு யாருமே ப்ரெடிக்ட் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி தான் எல்லா எக்ஸ்பர்ட்டும் சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ கோல்டு மார்க்கெட்ல எந்த அளவு இம்பாக்ட் இருக்கும், ஸோ கோல்டோட ப்ரைஸ் வந்து யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் எப்படி கோல்டோட ப்ரைஸ் இருக்கும் அப்படின்னா, ஓரளவு மார்க்கெட் எக்ஸ்பர்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஜியோ பொலிட்டிக்கல், அதாவது அமெரிக்கா அண்ட் ஈரானுடைய அந்த வார் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. அது மட்டும் இல்லாம க்ரூட் ஆயில் திரும்பவும் அந்த ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆச்சு, டாலர் வீக் ஆச்சு. ஸோ கோல்டு இன்னும் ஒரு நியூ ஹைக்கு போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆனா பீஸ் டாக்ஸ் நல்லபடியா நடந்துச்சு. இப்போ வந்து ஒப்பந்தம் அறிக்கை, ஸோ டாக்ஸ் நடக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஆனா முடிவுக்கு வரல. இந்த மாதிரியான டாக்ஸ்லாம் வந்து இப்போ இடையில வந்துச்சு அப்படின்னா இந்த குளோபல் டென்ஷன் கம்மியாச்சு. ஸோ கோல்டு வந்து ஒரு ஷார்ட் டேர்ம்ல கரெக்ஷன் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அதனால டெய்லி நியூஸ் வந்து நீங்க ஃபாலோ பண்றது ரொம்பவே முக்கியம். கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் சரி, கோல்டு வாங்க போறீங்க அப்படின்னா கோல்டு நியூஸை தெரிஞ்சுக்கோங்க. ஓவராலா பார்க்கும்போது இன்னைக்கு சென்னையில கோல்டோட பிரைஸ் ஒரு பவுனுக்கு 1,05,760 ரூபாயா வந்து சேல் ஆயிட்டு இருக்கு. சில்வர் 1 கிலோ வந்து 2,40,000 ரூபாய் வந்து சேல் ஆயிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு நியூ ஹையை தொட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த நியூ ஹைக்கு முக்கிய ரீசன் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி அமெரிக்கா ஈரான் டென்ஷன், க்ரூட் ஆயிலோட பிரைஸோட மூவ்மெண்ட், செல்ஃப் ஹெவன் பையிங், அது மட்டும் இல்லாமல் குளோபல் இன்வெஸ்டர்ஸோடைய அந்த சென்டிமெண்ட். ஸோ இன்னும் வந்து விலை இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கிறீங்களா? இப்போ கோல்டோட பிரைஸ் எந்த அளவுல இருக்கு, ஸோ இதுக்கப்புறம் என்ன மாதிரியான இம்பாக்ட் நடக்கும், என்ன மாதிரியான சேஞ்சஸ்லாம் நடக்கும் அப்படின்றத உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.